மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்த வரைக்கும் அதிமுக கட்சி ஒரு பிரிக்க முடியாத எஃகு கோட்டைன்னு விமர்சிச்சாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களோட மறைவுக்கு அப்புறம் இப்ப அதிமுக இரண்டணியா உடைஞ்சிருக்கு. தற்போது அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணி மற்றும் தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணின்னு இரண்டு அணியா செயல்பட்டு வருது. இந்த இரண்டு அணிகளுக்கு நடுவில் ஏற்பட்ட மோதல் நாளதான் ரத்து செய்யப்பட்ட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்குச்சு. அஇஅதிமுக அந்த தனித்துவம் அந்த பேரும் இப்ப அந்த கட்சிக்கு இல்ல. அதனால பிரிஞ்சிருக்கிற இந்த இரண்டு அணிகளுமே இணைஞ்சா மட்டும்தான் அதிமுக காப்பாற்ற முடியும்ன்ற நிலைமை இப்ப தற்போது நிலவிட்டு இருக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய மர்ம மரணத்துக்கான விசாரணையும் சசிகலா அவர்களுடைய குடும்பம் நீக்கம் இந்த மாதிரி இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் காரணமா தான் இந்த இரு அணிகளும் இணையறதுக்கு தொடர்பான பேச்சுவார்த்தையில முட்டுக்கட்ட விழுந்திருக்கு. இதுக்கு நடுவுல பிரதமர் மோடி அவர்களுடைய செல்ல பிள்ளையா முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திகழ்ந்துட்டு இருக்காரு. எப்படியாவது மோடி அவர்களுடைய ஆதரவு தங்களுக்கும் தேவைன்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணியை சார்ந்தவங்க பிரதமர் மோடி அவர்களை நெருங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுல ஒரு முக்கிய குற்றச்சாட்டா ஜெயலலிதா அவர்களோட மரணத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும், சசிகலா அவர்களால கட்சியில முழு பயனையும் அடைஞ்சது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும்தானும், தற்சமயம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க பிரச்சனையினாலதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட நடவடிக்கை இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு அடுக்கடுக்கா பல புகார்களை சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மாற்றியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஆதரவு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அணிக்கும் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சாரு. அவர் அப்ப அதிமுக அரசு தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டு வர்றதாகவும் இதே நிலைமை நீடிச்சா கட்சிக்கு மக்கள் கிட்ட இருக்கிற நல்ல பேரை கெட்ட பேரை மாத்திருவாங்கன்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அரசு மேல பல புகார்களை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி தேர்தலுக்கு பாஜகவுக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவிக்க தயாரா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவசரவசமா டெல்லிக்கு புறப்பட்டு சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கடந்த 19ஆம் தேதி சந்திச்சு பேசினாங்க. இந்த சந்திப்பு நடந்து 5 நாள் ஆன நிலையில அவர் பிரதமர் கிட்ட என்ன பேசியிருப்பாருன்றது மர்மமாவே இருந்துட்டு வருது. இந்த நிலைமையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியும் அளிச்சாரு. அந்த பேட்டியில சென்னையில வரும் டிசம்பர் மாசம் கடைசியில நடக்க இருக்கிற பிரம்மாண்ட எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்றதுக்காக பிரதமர் அவர்களுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அவர் அதுக்கு ஒப்புதல் அளிச்சதாகவும் சொல்லியிருந்தார். முதலமைச்சர் இந்த மாதிரி சொன்ன அடுத்த நிமிடமே ஓபிஎஸ் அவர்களும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிச்சாரு. அதுல நாங்க நடத்த போற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பா கலந்துப்பார்னு தெரிவிச்சிருந்தார். முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய முதலமைச்சரும் இப்படி மாறி மாறி போட்டி போட்டுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்களை போய் சந்திக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் கொடுக்கிறதா தான் அரசியல் விமர்சகர்கள் விமர்சிச்சுட்டு வராங்க. அதிமுக இருக்கிற இந்த இரண்டு அணிகளையுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தெளிவாகவே தெரியுது. மேலும் இந்த செய்தி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும்னா மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க. நன்றி.